அதிமுகவை இன்றைய சூழலில் வந்து ஏற்றுக்கொள்வதற்கான வழிவகை இல்லைன்றதான் ஒவ்வொரு ஆளாக இப்போ பாருங்கள். அதிமுக கூட இல்லாமல் ஓபிஎஸ் கூட இருந்தாலும் நீங்கள் திமுக போயிட்டாப்புல என்ன சொல்லிட்டு போனார், அது பிஜேபியோட துணை கட்சியாக போய்கிட்டு இருக்குது, பக்கவாதம் மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஒரு மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சும் கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் பிஜேபியோட சேர்ந்து வந்து போய் பயணம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம டேக்ஸ் ஒழுங்காக கட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. நான் எதுக்கு உங்கள்கிட்ட வரணும்? இப்போ சிபிஐ உள்ளே வந்துருச்சுன்னா என்னமோ நான் போய் கொண்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. அதிமுக கூடயோ பிஜேபி கூடயோ போகுதுன்றது அதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுக கூட போவாரா? வாய்ப்பே இல்லை. திமுக கூட போக மாட்டாருன்னு அவ்வளோ தெளிவாக சொல்லக்கூடிய இந்த உருட்டுங்க அதிமுக கூட பிஜேபி கூட போய் பண்ணி எதை வச்சு சொல்கிற? அப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்கு தானே பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க பெண்ணு ஆணுன்னு வச்சு. விஜய் சிஎம், 2 உச்ச நடிகர்கள் அவர் பக்கத்தில், பாராட்டு விழா. இந்த படத்துக்கு வந்து படம் நடித்து சூப்பராக இதாகிடுச்சு அப்படின்றது பாராட்டு விழா. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் திமுக காரங்களுக்கு? அதை யோசிக்க அவனுக்கு எப்படி இருக்கு? ஏன்டா கூட காலகாலமா கலைஞரை உட்கார வச்சு நாங்க 2 பேரும் கமலஹாசன் ரஜினி உட்கார வச்சு பாராட்டின சூழல் போய் ரஜினி இன்னைக்கு முதல்ல வச்சு விஜய் அவர்கள் முதலமைச்சராக உட்காந்து ரஜினியும் கமலும் 2 பேரும் உட்காந்து விஜயை புகழ்வது, அதை வந்து இவர்கள் பார்ப்பது போது விஜய் புகழ்றாங்களா? புகழணும். ஓகே, முதலமைச்சர்னா புகழணும். இப்போ படத்தை இலங்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம் சார், இப்போ நம்ம ஊர்னு வச்சுங்களேன், ஒரு பாய் ஆடை வெட்டுற மாதிரி இருக்கும், அங்கே ஆமையை வெட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் சீன். இலங்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அண்ணனுக்கு ரோல் கொடுங்க. நான் வேணாம் நான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆமை எடுத்தோடனே நம்ம ஊரில் அருவாலை வெட்டுவோம் ஆடை, அவர் ஆமையை தூக்குவார், பிகே பார்ட்ஸ் அவர் வச்சு சுட்டாரு பாருங்க, அதை தூக்கி தம்முன்னு சுடுவார், செதறு ஓடு சதையை தூக்கி வச்சு வெட்டுவார். அங்கேருந்து ஓப்பனிங் எப்படி இருக்கும்? திருப்பி போட்டு அடிச்சாலும் ஆமாவோடு உடையாது சார். அவர் பிகே பார்ட்ஸன்ல சொல்லுவார் சார். அவர் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அவர் தான் சொன்னார், நான் பொய்யா சொல்றேன், அவர் சொல்லியிருக்காருங்க. மெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கேன். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேச்சுகள் நடந்துச்சு. என்டிஏக்குள்ளார போறாரு, அதிமுக பேசிக்கிட்டு இருக்காங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ளார பேச்சுக்கள் நடந்துச்சா? அப்படி பேசினாங்களா? பேச்சுகள் நடந்தது, பேசினாங்கன்னு பல கருத்துக்கள் இருந்துச்சு. பேச்சுக்கள் நடக்கல, அப்படி பேசினாங்க. ஓகே, அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. பவன் கல்யாணம் வரைக்கும் பேசினாங்கன்ற வரைக்கும் செய்திகள் சார். செய்தியே இல்ல சார், இது உருட்டு. நான் சொல்றேன் உருட்டு சார். இது செய்தின்னு பதிவு பண்ணக்கூடாது, நான் அதை அனுமதிக்க கூடாதுல்ல. அதை நீங்க சொன்னோனே நீங்க சொல்லுங்க. அதுக்கே நான் அனுமதிக்க மாட்டேன். இது நீ உருட்டுன உருட்டு. ஒரு இந்த மாதிரியான ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு தானித்தரமா அது இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த கிளியர் பண்றாங்க. ஆனா கடைசி வரி அந்த தீர்மானத்துல கூட்டணி பற்றிய முடிவை விஜய் அவர்கள் எடுப்பார், தலைவர் தான் எடுப்பார், அதற்கு வந்து முழு ஒத்துழைப்பு அதிகாரம் இருக்கு அப்படின்றாங்க. இந்த கூட்டணி பற்றிய அந்த குழப்பம் தெளிவடைஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி. யாருக்கு தெளிவடைஞ்சுதா? அதிமுகவுக்கா, திமுகவுக்கா, பிஜேபிக்கா? ஏன்னா நம்ம எப்பயுமே தெளிவாக தான் இருந்தோம். உங்க 2 பேர் சவாசம் வச்சுக்கிறதா இல்லை. ஆனா சிபிஐ உள்ள இருக்கும்போது பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? யார் சொன்னா? சிபிஐன்னு உள்ள வந்ததே விஜய்க்காக தான். சிபிஐ ஒரு கட்சியா? அப்படி ஒரு கட்சி சார், பாஜகவுடைய ஏவல் துறை சார் அது. சிபிஐ, இடி இதெல்லாம். அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் தப்பிக்க முடியும்? கண்டிப்பா ஒரு என்டி அலைன்ஸ்குள்ளார தான் வரணும். தப்பிக்க முடியும். இப்ப இல்லைன்னா இன்னைக்கு இல்லைனாலும் அவர் வந்து ஜனவரி பிப்ரவரியில அவர் அறிவிச்சுதான் ஆகணும். இல்லை, எங்களுடைய ஒருமித்த கருத்து திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவதுதான், அதனால் நாங்க வந்து தலையில தண்ணி இல்லாத கிணத்துல குதிப்போம் இல்ல, அதனால நாங்க வந்து அதிமுக கூட்டணி என்டிஏ அலைன்ஸ்குள்ளார வரோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. யாரோடைய ஆசையெல்லாம் இல்ல, பொதுவாக பேசப்படுற விஷயங்கள், இணையத்துல பேசப்படுற விஷயங்கள். இந்த பொதுவா பேசுறது, இணையத பேசலாம், 2 பேரும் இணைஞ்சு பேசுவாங்க, அவங்க பேசுறதா இருக்கும். வண்ணவெல்லு பக்கத்துல அந்த பாய்ஸ் பேசின பேச்சு சார். அது எப்படி சார் நீங்க பிஜேபியோட சித்தாந்தத்தோடு விஜய் ஒட்டு போவார்னு சொல்லி எதை வைத்து நீங்கள் முடிவெடுக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க ஒரு நரேட்டிவ் அப்படி செட் பண்ணி திமுக அதில் கொடுக்க விரும்புகிறது. பாருங்க, இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, அப்படி போகிறாங்க, இப்படி போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாக்கா விஜய்க்கு எதிராக ஒரு திசையை வந்து இங்கே மாற்றலாம். சிறுபான்மையோடைய ஓட்டு வந்து அவர் கிடைக்க விடாமல் செய்யலாம். காமன் பீப்புளுக்கும் வந்து ஒரு வெறுப்பை உண்டாகலாம். ஏன்னா நம்மளுடைய மண், நம்மளுடைய களம் எப்பயுமே பிஜேபி அனுமதிக்கலை. அவங்க அதிமுக முதல்ல ஏறி தான் நோட்டால் வந்து இப்போ 4 பேருக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த வாட்டி போயிடும். அது எங்கே போகுன்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரியாதில்ல, தங்களுக்கு தெரிய சட்டம் எதுவும் இல்லையா? அந்த மாதிரி போயிடும். அதே சமயத்தில் அதிமுகவோடு பிஜேபியோடு விஜய் போவதற்கான எந்த ஒரு வழிவகையும் கிடையாது. திமுகவோடு போகிறதுக்கான வழியும் கிடையாது. நம்ம திமுக தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக முடிக்கணும்னு வந்திருக்கிறோம். அப்போ அதை முடிச்சு விடுறதுக்கான வேலையை தான் பார்க்கணும் பொழுது சார், இங்கே ரொம்ப ஒரு விஷயம் மக்கள் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கிறாங்க.
அதிமுகவை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்களா பிஜேபியோடு இருக்கும் பொழுது அப்படின்னாக்கா யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அந்த பிஜேபியோட சித்தாந்தம் பிடிச்சி அதை ஏற்றுக்கொண்ட நபர்கள் ஏற்றுக்கொள்வார்களே தவிர அதிமுகவை இன்றைய சூழலில் வந்து ஏற்றுக்கொள்வதற்கான வழிவகை இல்லைன்றதான் ஒவ்வொரு ஆளாக இப்போ பாருங்கள், அதிமுக கூட இல்லாமல் ஓபிஎஸ் கூட இருந்தாலும் நீங்கள் திமுக போயிட்டாப்புல என்ன சொல்லிட்டு போனார்? அது பிஜேபியோட துணை கட்சியாக போய்கிட்டு இருக்கிறது, பக்கவாத மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஒரு மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சும் கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் பிஜேபியோட சேர்ந்து வந்து போய் பயணம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம டேக்ஸ் ஒழுங்காக கட்டிட்டு ஓடிட்டு இருக்குது. நான் எதுக்கு உங்கள்கிட்ட வரணும்? இப்போ சிபிஐ உள்ளே வந்துருச்சுன்னா என்னமோ நான் போய் கொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்படிதானே சார் சொல்கிறாங்க? சிபிஐ உள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பாஜகக்குள்ளார விஜய் வந்துதான் ஆகணும். விஜயோட குடுமி சிபிஐல தான் இருக்கு, பாஜக கிட்ட தான் இப்ப இருக்கு. மாட்டிக்கிட்டாரு, எப்படியா இருந்தாலும் நமக்கு லாபம் தான். ஆட்ட முட்டா போயில அவர் குடும்பி இல்லடா ஜோசப் விஜய். அப்ப அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் குடும்பி நின்று உட்காந்துருக்க, உன் மைண்ட் ஃபுல்லா அதுலயே இருக்கு. அதனாலதான் நீ வந்து அந்த மாதிரி சிந்தனை. சாரி, இது ஒரு விஷயம் இதுல கிளியர் ஆயிடுச்சுல. பிஜேபி பக்கம் அவர் போலன்றதை டிக்ளேர் பண்ணியாச்சு. திமுக அடிக்கிறது இப்போதைக்கு போல அப்படின்னு சொல்லலாமா? இப்படி ஒண்ணா? ஆமா, அப்படியும் கேட்கறாங்க. இப்போதைக்கு போல, நவம்பர்ல போல, மார்ச்ல போகலாம். அப்ப அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்றேன், மார்ச் சேர்த்து கூட போகலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நானும் நினைக்கலாம்ல சார், எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அப்ப நீ பக்கவாதம் வந்து பக்காவா கிடக்கலாம், எனக்கு ஆசை இருக்கும்ல. இல்ல, இது என்னோட ஒப்பீனியன், நான் சொல்லலாம்ல. சொல்லுங்க. நீ உன் இஷ்டத்துக்கு ஒன்று உருட்டுனா உருட்டு உலகநாதன் நான் அடிப்பேன். இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. நாங்கள் வந்து பிஜேபியோடு போவதற்கு விஜய் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவை வளர்த்து விடணும்னாக்கா அவர் இதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்கணும். ஸ்ட்ரெயிட்டா அதிமுகவிலே அவர் போயிருந்தான்னு வச்சுங்களேன். இல்ல, அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இந்த ஒரு மாத காலம் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த மாதிரியான எண்ணங்களா அவருக்கு ஆதரவாக பேசியது அதிமுக, பாஜக இந்த மாதிரியான கட்சிகள்லாம் பேசினாங்க, அந்த நபர்கள்லாம் தலைவர்கள்லாம் பேசினாங்கன்ற ஒரு விஷயம் போகலாமோ அப்படின்ற எண்ணம் வந்ததா ஏதாவது? சார், நீங்கள் இங்கே மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை இன்னைக்கு விசாரணைக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் கரூர் மக்கள் என்ன சொன்னாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த நிலைப்பாட்டில் தான் வந்து இன்றைக்கி அதிமுகவோ பிஜேபியோ சீமானோ என் முதலமைச்சரே ஃபஸ்ட்டு பேசிட்டு அப்புறம் எல்லாருமே ஸ்டாண்டை மாற்றுறாங்க. புரியுதுங்களா? டப்புன்னு எல்லாமே மாறி போகுது. பட் யதார்த்த உண்மையை கலநிலவரத்தை புரிந்த பிறகு நம்ம எப்படி வந்து அதிமுக கூடயோ பிஜேபி கூடயோ போகுதுன்றது அதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுக கூட போவாரா? வாய்ப்பே இல்லை. திமுக கூட போக மாட்டாருன்னு அவ்வளோ தெளிவாக சொல்லக்கூடிய இந்த உருட்டுங்க அதிமுக கூட பிஜேபி கூட போய் எதை வச்சு சொல்கிற? அப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்கு தானே பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, பெண்ணு ஆணுன்னு வச்சு. அதுதான் அது சொன்ன அந்த பல கோடி ரூபாய் செலவு பண்ணுற விஷயம். இல்லை, ஆணை பெண்ணை வச்சு நிறைய பேர் பேச வைக்கிறீங்கன்னு சொல்கிறேன் சார். ஓகே. இல்லை, அப்போ அதற்கான வாய்ப்புகள் இல்லை. பாஜகவோ அதிமுகவோ அவருடைய சாய்ஸ்ல இல்லை. அவர் வந்து கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்படுது. அதில் காங்கிரஸ் இருக்கலாம், அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு, வரும் அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு பேச்சு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுறது இல்லையா? அதுதான் அந்த தீர்மானத்துடைய நிலைப்பாடா? அதுதான் தீர்மானத்தோட நிலைப்பாடு இல்லை. என் தீர்மானன்றதே நான் தீர்மானமாக இருக்கிறேன், இவங்களோட போகிறது இல்லைன்றது தான். ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் யார் வராங்க வரலன்றது செகண்டரி பார்த்துப்போம். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை. ஓகே. திமுகவோட கூட்டணி இல்லை. ஓகே. ரெண்டு பேரையும் ஒன்று ஒதுக்குறோம், ஒன்று முடிகிறோம். இவ்வளோதான் கான்செப்ட். என்னுடைய பலம் என்னவென்றதை நான் இங்கே பறைசாற்றிக்கிட்டே வருவேன். ஆனா ஒரு விஷயம் இந்த பொதுக்குழுல பார்க்க முடிஞ்சது, எல்லாரும் திமுகவை வந்து பேசினாங்க. ஆனா பாஜகவை இந்த தடவை பெருசா கையில எடுக்காத, பாசிச பாஜக போன்ற விஷயங்கள், மோடி பேரை கூட உச்சரிக்காததுன்றது ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கு. நம்ம எல்லா மதுரை மாநாட்டில் பேசினாரா? ஆமா. விக்கிரவாண்டியில் பேசினாரா? உனக்கு சொல்லிட்டோம் நம்ம ஆகாத ஆளுன்ட்டு. திரும்ப உனக்கு ஏன் சொல்லிகிட்டே இருக்கணும்? நம்ம இங்கே யார் அடிக்கணும்? ஒரு அடிக்கணுன்றதை அடிச்சுட்டு கிடக்குறோம். நான் உங்க கூட வரலன்னு சொல்லிட்டேன், நீ தான் வந்து எனக்கு கூட வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற. அப்போ நம்ம வரதில்லைன்ற தெளிவுபடுத்திட்டோம். நீ ஒன் சைடு லவ் பண்ணிட்டு போனால் தருதலத்தில் லவ் பண்ணிட்டு போ, நான் ஏன் அதை பற்றி கவலை பண்ணுன்றதானே? கரெக்டுங்களா? நீ ஒன் சைடு லவ் பண்ணு, கடைசியில் சூசைட் பண்ணு, எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. ஓகே. விஜயை ஒரு தலையாக காதல் செய்கிறீர்கள், என்னோட கூட்டணிக்கு வான்ட்டு என்னை 1000 பேர் லவ் பண்ணுவாங்க. அதுக்காக நான் எல்லாத்துக்கும் போக முடியுமா? முடியவே முடியாது. அவ்வளோதான். இன்னொரு பக்கம் மாதவர்ஜுனா சொன்ன ஒரு விஷயம், அவர் நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருந்தார். அந்த பேச்சில் உச்ச நட்சத்திரங்கள் கூட வந்து ரெட் ஜெயிண்ட்ல போய் சைன் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதோடைய அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்திலேயே அது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து அவர் தவறான தகவலை சொல்லிட்டார். அவர் வந்து ரெட் ஜெயிண்ட்ல வந்து இல்லை. நான் படிக்கிறேன், கேளுங்க. இது யார் போட்டிருக்கா புரிஞ்சுக்குங்க. நான் படிக்கிறத வச்சு நீங்க புரிஞ்சுங்க சார். அது கேளுங்க, ஃபர்ஸ்ட் யார் போட்டிருக்கான்னு சொல்லுங்க. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், கமலஹாசன் போட்டிருக்காரு.
அப்ப அவர் உச்ச நட்சத்திரம் இல்லைன்றீங்க. நான் அதான் ஆமா, நீங்க அப்புறம் தப்பா சொல்லிட்டாரு. நீங்க ஏன் அப்ப ஒரு உச்ச நட்சத்திரம் இல்லையா? உச்ச நட்சத்திரங்கள் சைன் பண்றாங்கன்றத சொன்னேன். அப்ப ஒரு உச்ச நட்சத்திரம் இல்லையா? ஏன் உச்ச நட்சத்திரம்? அவரு தான் உச்ச நட்சத்திரம். ரஜினியை விட அவரு தான் உச்ச நட்சத்திரம். சினிமால என்ன வேணா இருக்கலாம், ஆனா அவரு தான் டாப். சினிமால யாருக்கா இருந்தாலும் அவரு தான் டாப். அதுல மாற்று கருத்து இல்லை. யாருக்கா இருந்தாலும் அவர் தான் டாப்பா? எத்தனை நடிகர்கள் வந்தாலும் அப்படி சொல்லுங்க. அவர் தான் டாப். அப்படி இல்ல, நீங்க உடனே போயிடுவீங்க இரட்டை அர்த்தத்துக்கு. நான் எடுத்துக்கு போனேன். நீங்க தான் யாரும் படிக்கவா வேணாமா சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க யாரா இருந்தாலும் அவர் தான் டாப்னு. எத்தனை நடிகர்கள் வந்தாலும் அவர் தான் டாப் அப்படின்னு சொன்னேன். திரைக்கலைஞர்கள்லயே அவர் தான் டாப். ஓகேங்களா? அது நடிகரா இருந்தாலும் சரி, டெக்னீஷியனா இருந்தாலும் சரி, இயக்குனராக இருந்தாலும் சரி, அவர் தான் எல்லாருக்கும் முதன்மை. எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமாவா? சினிமால. அதான் சினிமால தான் படிக்கிறேங்க. இதுக்கு படிச்சுட்டு இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க நக்கல் பண்ணலாம், கமலஹாசனை நீங்க நக்கல் பண்ணலாம். ஆனா பதில் சொல்ல ஒரு மணி நேரம் பரவாயில்லையா? புரியுதும்ல? அடுத்த இன்டர்வியூல கூட சொல்லுங்க. அன்புடை ரஜினி. அன்புடையெல்லாம் இல்ல, அன்புடை ரஜினி. ஐயா நான் சொல்லலைங்கய்யா, ஐயா சொல்லியிருக்காரு. தமிழ் புலமை பெற்ற நபர் எம்பி, ராஜ்யசபா எம்பி தான் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. திமுக எம்பி. ஆமா, அப்படி கேட்டு போயிடாரு. இருங்க சார், அந்த வரியை மறுபடியும் சொல்லுங்களேன். அன்புடை ரஜினி. அன்புடைய கிடையாது, அன்புடைய இல்ல, அன்புடை ரஜினி. அன்புட ரஜினி. அன்புடை இல்ல, அன்புடை ரஜினி. எதையோ முடக்கணும். இருங்க, எது முடச்சிருக்கு? காற்றாய் அலைந்த நம்மை, காற்றாய் அலைந்த நம்மை இறக்கி 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 இறுக்கி பூண்டு சாப்பிட்டுருப்பாரா? இறக்கி காற்றாய் அலைந்த நம்மை இறக்கி பூண்டு பெருக. காற்றாய் அலைந்த நம்மை இறக்கி இறுக்கி தனதாக்கியது சிகரத்தின் இரு பனிப்பாறைகள் உருகி வழிந்து. இதே டபுள் மீனிங் இருக்கு. இல்ல, இரண்டு பனிப்பாறை, இரு பனிப்பாறைகள். இதாங்க பச்சை டபுள் மீனிங் தெரியுது எனக்கு. இல்ல, இருங்க சார். இரு பனிப்பாறைகள் உருகி வழிந்து இரு சிறு நதிகளானோம். சிறு நதிகளானோம். மீண்டும் நாம் காற்றாய் மழையாய் மாறுவோம். நம் அன்புடை நெஞ்சார நமை காத்த செம்புலம் நனைக்க. செம்புலம் நனைக்க. செம்புலம்னா அது ஏதோ ஒண்ணு, செம்புன்னு நினைக்கிறேன். செம்புதான், அது தெரியும். செம்புலம் நனைக்க நாளும் பொழிவோம் மகிழ்வோம் வாழ்க நாம் பிறந்த கலைமன். கமலஹாசன் 2025. கமலஹாசன் லேட்டஸ்ட் வெர்ஷன். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் இனிய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 173 2027 பொங்கல் ரிலீஸ். இவருடைய ப்ரொடக்ஷன்ல ரஜினி நடிக்கிறார். ஆமா, இவ்வளவுதானே? என்ன அவ்வளவுதானே? அசால்ட்டா சொல்லிட்டீங்க. அப்படி சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு புடைக்கே 2 மலையில இருந்து வடிய காத்தா கலந்தோம், இறக்கணும், வீசணும், இதெல்லாம் தேவையா எனக்கு? எவ்வளவு அழகா தமிழ் இலக்கியத்தெல்லாம் இது பண்ணி, எவ்வளவு அழகா தமிழ் இலக்கியத்தெல்லாம் இது பண்ணி அழகா எழுதியிருக்காரு. எல்லாரும் எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க அன்புடைய அன்புடையன்னு. அழகா அன்புடைய ரஜினின்னு போட்டார்ல, எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க இந்த மாதிரி? இல்ல, அது வாய்ப்பு இல்லை சார். அதனாலதான் அவர் உச்ச நடிகராக இருக்கிறார், உச்சபட்ச நடிகராக இருக்கிறார். கமலஹாசனை தவிர்த்து இப்படி ஒரு விஷயத்த வேற யாரும் எழுத முடியாது. பட் எழுதின டைம் தான் என்னன்னு தெரியல எனக்கு. சொல்றேன், எந்த டைம் வார்த்தைகளா? இல்ல, எந்த யோசிச்சு பாருங்க. 2027 பொங்கல் ரிலீஸ் இந்த படம். ஓகேங்களா? ரஜினி அவர்களுடைய படமே வச்சுப்போம். ஏன்னா கமல் ஒரு கெஸ்ட் ரோல தான் நடிக்கிறார். நடிக்கிறேன்லாம் சேர்ந்து போல, நடிக்கிறேன் தான் போட்டிருக்காரு. 2026 விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி 100% தாவேகா அப்படின்னு சொன்னா, திமுக வெர்சஸ் தாவேகானா, தாவேகா ஆட்சி அமைச்சிருச்சு 2026. 2027 இந்த படம் விஜய் தலைமையில பாராட்டு விழா எப்படி இருக்கும்? நீங்க சொல்றது என்ன மாதிரி இருக்கு? என்ன சார்? இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா இந்த படத்தை வெளியிட விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. வெளியே எதுவுமே சார், வெளியே நான் பாராட்டு விழான்ற நீங்க வெளியே விட மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்படிலாம் நம்ம கரெக்ட், பாராட்டு விழா. ஏன்னா வெளியிட விடுறதுல எல்லாம் எந்த சிக்கலும் இருக்கா சார்? அப்படிலாம் பண்ண மாட்டார். அவரு சினிமால இருந்து வந்தவரனால அதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. பண்ண மாட்டார் சார். பண்ணாலும் என்ன தெரியுமா சொல்லுவேன்? பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் அந்த நாட்டை விட்டே போறேன்னு. நீ ஏற்கனவே நாட்டுல இருக்கிறது இல்ல, நீ ஜாலியா ஊர் சுத்துறதுக்கு எங்களை போற சொல்லிட்டு நான் நாட்டை விட்டே போறேன்னு. இதுக்கெல்லாம் நம்ம சொல்றதுக்கு வாங்க சார், அந்த கற்பனைக்கு வாங்க சார். கற்பனையா? நான் சொல்றது 2026 தாவேகா ஆட்சி அமைச்சிருச்சு. சரி, 2027 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. விஜய் சிஎம், 2 உச்ச நடிகர்கள் அவர் பக்கத்துல.
பாராட்டு விழா, இந்த படத்துக்கு வந்து படம் நடிச்சு சூப்பரா இதாயிடுச்சு அப்படின்றது பாராட்டு விழா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் திமுக காரனுக்கு? அதை யோசிக்க அவனுக்கு எப்படி இருக்கு? ஏன்டா கூட காலகாலமா கலைஞரை உட்கார வச்சு நாங்க 2 பேரும் கமலஹாசன் ரஜினி உட்கார வச்சு பாராட்டின சூழல் போய் ரஜினி இன்னைக்கு முதல்ல வச்சு விஜய் அவர்கள் முதலமைச்சரா உட்கார்ந்து ரஜினியும் கமலும் 2 பேரும் உட்கார்ந்து விஜயை புகழ்வது, அதை வந்து இவர்கள் பார்ப்பது போது விஜய் புகழ்றாங்களா? புகழணும். ஓகே, முதலமைச்சர்னா புகழணும். புரியுதுங்களா? அப்ப கூட இந்த கற்பனை வேணாம்னு சொல்ல விரும்பல. ஏன் இது கற்பனை இல்ல சார்? ஏன் 2026 இருக்க மாட்டாங்களா அவங்க? அதெல்லாம் இருப்பாங்க, நீடூடி வாழட்டும். அதுல என்ன நமக்கு சார்? நான் அப்படி சொல்ல சார், அரசியல் இருக்க மாட்டாங்களான்ற. யாரும் இருக்க மாட்டா. இவரு கமலஹாசன் அவர் இருப்பாரு, அவருக்கு என்ன பிரச்சனை? இல்ல அரசியல் இருக்கனால ஒருவேளை புகழ மாட்டாரோ அப்படின்ற மாதிரி சொல்றீங்களான்னு யோசிச்சேன் நான். வேற கட்சியில கூட்டணியில இருக்கிறோம். இல்ல தாவேக்க ஆட்சிக்கு வந்துரும்னு நீ அது வாய்ப்பு இருக்கு, அது பார்க்கலாம் சார்னு கூட சொல்லலையே. அதை வந்து நீங்க சரின்னு தானே சொல்றீங்க. ஆமா, நாங்க கான்பிடண்டா இருக்கிறோம் சார். அதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. மக்கள் ஓட்டு போடணும் முடிவா இருக்கிறாங்க. திமுக இங்க நிச்சயமா உட்கார வைக்க போறது இல்ல. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. நீங்க ஆபீஸ்ல 2 பேரும் உட்கார்ந்தது போகணும். பட் ஆனா ஒரு நல்ல படமா இருக்கணும். அதெல்லாம் சுந்தர்சி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜானர், ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும் பொழுது மகிழ்ச்சியா தான் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த சீன் நடக்கும்போது எப்படி யோசிச்சு பாருங்க. அது ரஜினி கமலும் ஒரே ஸ்கிரீன்ல வந்தாலும் அது ரொம்ப ஒரு ஸ்கிரீன்ல வரதை விடுங்க, அது சும்மா வந்துகிட்டு தான் இருப்பாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர், அப்பொழுது 2 பேரும் இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டு அதுக்கு ஒரு பாராட்டு விழா அந்த படத்துக்கு நடந்து விஜய் அவர்களை ஒரு 2 பேரும் புகழ்ந்து பேசி ஆண்டாங்க இருக்காண்டா குமாரே அவ்வளவுதான் இருக்கும். இன்னும் ஆட்டாண்டி 2 பேரும் இப்ப பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை தாண்டி திமுக காரனுக்கு எப்படி இருக்கும்? பாப்பாங்க, ரசிப்பாங்க, ஓகே அப்படின்னு. வேற என்ன பண்ணுவாங்க? வேற என்ன பண்ண முடியும்? காலங்காலமாக நீங்கள் கலைஞர் இந்த மாதிரி உட்கார வச்சு, ஸ்டாலின் இந்த மாதிரி உட்கார வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல திடீர்னு விஜய் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாருந்த பொழுது அந்த சம்பவத்துக்காகவே தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வர விட மாட்டாங்க சார். சார் இது சம்பவம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆட்சிக்கு வர விட மாட்டாங்க சார். எம்ஜிஆர் அப்படித்தான் நினைச்சீங்க. எம்ஜிஆர் இருக்கும் பொழுது நடந்துச்சுல. துண்டு ஒரு தடவை தான் சார் தவறும். எம்ஜிஆருக்கு தவறு வச்சிருந்தீங்களா? செத்தீங்க, நீங்க மாட்டீங்க. நான் ஏன் தவறுச்சுன்னு சொல்றேன்? அப்புறம் துண்டு ஒரு இடத்துல தவறுனா திமுகவுக்கு சொல்றேன். திமுக ஒரு தடவை தவறிடுச்சு. அப்ப அவங்க துண்டு போடுறீங்கன்றீங்களா? துண்டு ஒரு முறை தான் தவறுனா நீ அந்த டைலாக் சார், அது படையப்பாளர் ரஜினி சொல்லுவாரு பாருங்க, துண்டு ஒரு தடவை தான் தவறும் அப்படின்னு. மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கார விட மாட்டாங்க சார். அப்படிலாம் சார் நான் என்னனாலும் அரசியலுக்கு வருவேன் முடிவு பண்ணிட்டேன். ரஜினி தான் சொன்னாரு. இது என்ன சொல்லிடுங்க? நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அரசியலுக்கு வருவேன். 4 பேர் 4 விதமா பேசினாலும் பரவாயில்ல, என்னுடைய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரவிட மாட்டேன். இந்த கொரோனா காலத்துல இப்படி ஒரு இது வந்து செய்யணும்னு அவசியமே கிடையாது. இந்த கட்சியே வேண்டாம், நான் அரசியலுக்கே வரல. எது முக்கியம்? எது முக்கியம்? தொண்டர்களையும் ரசிகர்களோட உயிர் தான் முக்கியம். இல்ல வராம மக்களுக்கு நல்லது செஞ்சது முக்கியம் தான். அவரே சொல்றாரு, எனக்கு உடல்நிலை இஷ்யூ இருக்கு, அதனால மக்களுக்கு ஆக்டிவா வந்து இறங்கி வேலை செய்ய முடியாத சூழல்ல நல்ல நபர்கள் வந்து வேலை செய்யட்டும், நான் ஒதுங்கிக்கிறேன்ட்டாரு. நல்லதானே? நீங்கள் ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் கிடைச்சி நாளைக்கு நீங்க எதுவுமே செய்யாம இல்லை கமலஹாசன் மாதிரி திமுக கூட கூட்டணி போறதுக்கு வராமல் ஒதுங்கி இருப்பது நடிகனாகவே நீங்கள் தொடர்வது சால சிறந்தது. நாங்கள் அதை வரவேற்க தானே செய்யறோம். ஆனா இந்த படத்துல இன்னொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. யாருக்கு? அண்ணனுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். அவரும் ஒரு இயக்குனர் தானே, இயக்குனர் நடிகர். எந்த ஊர்ல ஏற்பட்டானே இருக்கு. திரும்ப அவர் நடிச்சிருக்காரு. இல்ல அவர்ல வேல்முருகன் நடிச்சிருக்காரு. ஹீரோ கிடையாது, ஒரு பக்கம் நடிச்சிருக்காரு. ஒரு ப்ராப்பர் சினிமாக்காரர் கிடையாது, ஒரு அரசியல் தலைவர். யாரு? திருமா அண்ணன். அவரை விட்டுருங்க. சினிமா நடிச்சிருக்காரு சார். நடிச்சிருக்காரு சார். அவர் வந்து சும்மா அது அவர் ஒரு கருத்துக்காக நடிக்கிற படமே தவிர அது வந்து கான்செப்ட் கிடையாது. அது கருத்தா நடிச்சாரு. என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியலுக்கு வர மாட்டாரு. அவரு கருத்துக்காக, கருத்து சொல்றதுக்காக வருவாரு. இதுல காந்தியை பத்தி எடுத்த படத்துல நடிச்சாரு அவரு. நான் சீமானண்ணனை பத்தி கேட்கறேன். அதுக்கு அவர் காந்தி நடிச்ச படத்துல நடிச்சாரா? கருத்து நடிக்கிறான்றீங்க. விடுங்க சார். சீமானண்ணனுக்கு இதுல ஒரு ரோல் கொடுத்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது, அவ்வளவுதான். அதுதான் கேள்வி. சுந்தர்சி படத்துல இப்ப படத்தை இலங்கையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா சார். இப்ப நம்ம ஊர்னு வச்சுங்களேன், ஒரு பாய் ஆடை வெட்டுற மாதிரி இருக்கும், அங்க ஆமையை வெட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் சீன். இலங்கையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அண்ணனுக்கு ரோல் கொடுங்க. நான் வேணாம் நான் சொல்றேன். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆமை எடுத்தோடனே நம்ம ஊர்ல அருவாலை வெட்டுவோம் ஆடை, அவர் ஆமையை தூக்குவார். PK பாட்சன் அவரை வச்சு சுட்டாரு பாருங்க, அதை தூக்கி ஜம்முன்னு சுடுவாரு. செதறு ஓடு சதையை தூக்கி வச்சு வெட்டுவார். அங்க இருந்து ஓப்பனிங் எப்படி இருக்கும்? திருப்பி போட்டு அடிச்சாலும் ஆமையோடு உடையாது சார். அவர் PK பாட்சன்ல சுடுவார் சார். அவர் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அவர் தான் சொன்னார், நான் பொய்யா சொல்றேன். அவர் சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு அவர் வரலாறு தெரியாம நீங்க பேசிக்கிட்டு. வரலாறு, சமூக அறிவியல், வரலாறு. அவர் சாப்பிடும் போது பின்னாடி ஒரு ஆள் குறிப்பு எழுதிக்கிட்டே இருக்கும். எத்தனை இட்லி சாப்பிட்டாரு, எத்தனை ஆமை குஞ்சு சாப்பிட்டாரு, மொத்தமா ஆமை கறியை தான். நீங்க வேற தப்பா எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன்.
ஆனா நல்லா இருக்கும் இந்த படம், வரட்டும். அது வரட்டும். அது நான் என்ன வேணாம் நான் சொல்றேன், யாரு வேணாம்னு சொல்ல போறேன். இது வந்து ரஜினி சார் நடிக்கிறாரு. அதுவும் ஆதவ் சார் தப்பா சொல்லிட்டாருன்னு. ஆமா, ஆதவ் சார் வந்து என்ன சொல்றாருன்னா ரெட் ஜெயண்ட்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த ரெட் ஜெயண்ட் படம் தனியா வருதா? அடுத்து வரும், அறிவிப்பு வரும். அதுதான் நீங்க அப்ப முன்னாடி சொன்னது அந்த இன்பநிதியோட இப்ப நடிப்பு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஆமா ஆமா, அவர் மாரி செல்வராஜ் இயக்க போறதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனாலும் அவருடைய ப்ரொடக்ஷன் மாரி செல்வராஜ் படம் நடிக்கணுமே, மாரி செல்வராஜ் படம் நடிக்கணுமே. லாங் ஷாட்ல வச்சு எடுத்து பாருங்க அவர் எல்லாமே. அவரு என்ன மிஸ்கினா லாங் ஷாட்ல வச்சு எடுக்கிறார்? அதிக சீன் லாங் ஷாட்ல போய் எடுக்க தான் முடிவு பண்ணிருக்காரு இந்த ஸ்கிரிப்டுக்கு. புரியுதுங்களா சார்? நீங்க பொம்மலாட்டம் பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் முகம் தெரியாது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்றது தெரியும். அந்த மாதிரி லாங் ஷாட்ல வச்சு படத்தை எடுத்துட்டு 2.5 மணி நேரம் படம் சார். மனசாச்சு லாங் ஷாட்லயே படம் எப்படி சார் எடுக்க முடியும்? எவ்வளவு கேரக்டர் இருக்கு, அவங்கள நடிக்க வைப்போம். இப்ப பைசன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல துரு வந்து அப்படி ஒரு உழைப்பு கொடுத்துருக்கா. அப்படி துரும் விக்ரம் புள்ள சார். விக்ரம் புள்ள எப்படி நடிக்காம இருக்கும்? சொல்லுவாங்கல்ல, ஆமை குஞ்சுக்கு நீந்தவா சொல்லி தரணும்னு. ஐயோ இதுலயும் ஆமை குஞ்சு வருது, சரி மீன் குஞ்சுக்கு நீந்தவா சொல்லி தரணும். அந்த மாதிரி யார் விக்ரம் புள்ள அழகா நடிச்சிட்டாரு. இவர் யாரும் இல்ல, துணை முதலமைச்சர், உச்சபட்ச நடிகருங்க. மாசு சொல்லிருக்காரு, நீங்க என்ன கேவலப்படுத்திருக்கீங்க? உச்சபட்ச நடிகர் அவர் தாங்க சொன்னாரு மேடையில வச்சு. உச்ச நடிகர்னு சொல்லுவாங்க, உச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. உச்சபட்ச நடிகர் அவர் வந்து பயங்கரமா பீக்ல இருந்த நடிகர் அவர். அவருடைய உள்ள பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிச்சயமா நல்லா தான் இருக்கும், நான் அதெல்லாம் குறை சொல்ல. ஏன்னா அவருடைய படம் நம்மளும் பார்த்துருக்கோம். மாரி செல்வராஜ் எடுத்த படமே நம்ம பார்த்துருக்கோம். ஆமா, மாமன்னன். நம்ம ஒரு முதலமைச்சருடைய புள்ள அப்படின்ற ஒரு தயக்கம்லாம் இல்லாம பன்னிக்குட்டிலாம் வச்சுட்டு அழகா நடிச்சாரு. பன்னிக்குட்டி பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக டைமிங்கில் அது கத்துறது துள்ளுறது இல்லை. மாரி செல்வராஜ் பன்னிக்குட்டியே நடிக்க வைக்கிறாரு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் எப்பயுமே அவர் படத்தில் வந்து ஒரு இருக்கு சார், கழுதையை நடிக்க வைக்கிறது. நீங்க அதை பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த பரியரி மருமால நாய் வரும், இதுல கர்ணன்ல அந்த கழுதை வந்து அந்த இதுக்கு மலைக்கு போகும். கழுதை, நாய், பன்னி எல்லாமே நடிச்சிருக்கு. வாழை படத்தில் என்ன நடிச்சது? வாழைப்பழம் நடிச்சதுன்னு நினைக்கிறேன். வாழை படத்துல ஏதோ இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. கண்ணுக்குட்டி இருந்துச்சு, அதுக்கு ஒரு ரோல், ஒரு மாடு ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு ரோல் இருந்துச்சு. இப்போ இதுல வந்து அந்த மாதிரி எப்படியாவது நடிக்க வச்சிருவான்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் ரஜினி கமலுடைய அந்த ப்ரொடக்ஷன் இவங்களுடைய ப்ரொடக்ஷன் இருக்கும்போது தம்பி அதுலேயும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல. எனக்கு என்னன்னா அதுல வந்து உதயநிதி அவர்கள், தம்பி இன்பநிதி அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரேம் வந்தா, ஏன்னா இது திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான படம், நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஏன் தளபதியை கூட கூப்பிடுங்க ஒரு சீனுக்கு, கெஸ்ட் ரோலுக்கு. வேணாம் நான் சொல்றேன். முதலமைச்சரா? ஆமா, முதலமைச்சரா இருப்பாரு, போய் கூப்பிடுங்க. அங்க வந்து நீங்க ஒரு சீன் வச்சு எடுத்துட்டு போயிட்டே இருங்க. அவர் முதலமைச்சரா நடிக்க மாட்டாரே, முதலமைச்சரானா நடிக்க மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. கரெக்ட். சரி, ஏதாவது முதலமைச்சரா ஒரு டிராவல் பண்றதா லாங் ஷாட்ல எடுத்து போடுங்க, ஏஐல பண்ணிக்கிங்க ஏதாவது. இப்ப நம்ம இந்த மாதிரி இப்ப பேசுறோம், இந்த படங்கள், இப்போ உதயநிதி அவர்கள், இன்பநிதி, நெப்போ கிட் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி சட்டமன்றத்துல பேசும்போது சின்னவர் வாழ்க சின்னவர் வாழ்க என்ன தியாகியா அப்படின்ற ஒரு இது. நெப்போ கிட்னா? நெப்போ கிட்னா வாரிசு. வாரிசு அரசியல தான் நெப்போ கிட் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தடுத்து வரதுனால நெப்போ கிட் அப்படின்ற. வேற எதுவும் நினைச்சிட்டேன். இல்ல அதெல்லாம் கிடையாது. நெப்போ கிட்னா வாரிசு அரசியல், வாரிசுகள் அப்படின்ற ஒரு இதை சொல்றாரு. அப்படி பார்த்தா விஜய் அவர்கள் கூட வாரிசு தானே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா எஸ்ஏசி அவர்களுடைய பையனாதான் விஜய் அவர்கள் வந்து இங்க அறிமுகம் ஆறாருன்னா அவருமே ஒரு நெப்போ கிட் தான். எஸ்ஏசி முன்னாள் முதலமைச்சர்ல, எஸ்ஏசி முன்னாள் முதலமைச்சர் கிடையாது சார், ஒரு நல்ல இயக்குனர், ஒரு புகழ்பெற்ற இயக்குனரா அப்போ இருந்தாரு. அவருடைய பிள்ளை வராரு அப்படிமாவில் அவருடைய பிள்ளை வந்தால் வாரிசு. அரசியல் வருது வாரிசே கிடையாது. அரசியல் அவர் தானே ஃபர்ஸ்ட் டைம் வராரு. இது எப்படி வாரிசா இருக்கும்? அந்த அறிவு சினிமால அவர் வாரிசு, இங்க இவர் வாரிசு, அவ்வளவுதான வித்தியாசம் சார். எஸ்ஏசி அவர்கள் அரசியல் இருந்தால்தான் நீங்க அரசியல் வாரிசா எடுக்கணும். அவர் சினிமால இருந்தாரு, இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. இது எப்படி வாரிசா இருக்கும்? எஸ்ஏசியுடைய வாரிசு ஒன்று இன்றைக்கு அரசியல் ஆளுமையாக வந்திருக்குன்னு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க அப்படித்தானே பார்க்கணும். நீங்க கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி, அப்புறம் இன்பநிதியை வந்து அரசு நிகழ்ச்சியில கூப்பிட்டு வருது. இது வழியா வருதுல்ல, இதைத்தானே சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ விஜய் அவர்களுடைய கூட்டத்துல அவங்க அம்மா வந்து இருக்காங்களே, அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? எதுவும் குடும்ப அரசியல்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. ஏன் அவங்க வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. குடும்ப அரசியல்னு நீங்க பேசுறீங்க, ஆனா அந்த உங்க குடும்பத்துல இருந்தே ஒரு நபர் வந்து உங்களுடைய சிறப்பு பொதுக்குழு வந்து இருக்காங்க, உங்களுடைய மாநாடு மேடைகளுக்கு வராங்க, மாநாட்டுல வந்து பங்கேற்று இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வியும் வருது. அப்ப நீங்களும் குடும்ப அரசியல் தானே பண்றீங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வி அங்கேயும் வருது. சார் முதல்ல இவங்க அம்மா வந்தது மகன் பேசுறக்கூடிய பேச்சை பாக்குறாங்க, கேட்கறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி தீர்மானம் அவங்க தான் வாசிச்சாங்களா? மாவட்ட செயலாளர் இருக்காங்களா? அப்புறம்
பிள்ளை வளர்ச்சியை பெற்றவர்கள் பார்க்குறாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு தப்பா? துர்காம்மா வந்திருக்காங்கல்ல பல நிகழ்ச்சியில், நம்ம அந்த அம்மாவை நம்ம எங்கேயுமே தவறாகவே சொல்லையே. தன் மகன் வந்து நிற்பதையோ தன் கணவர் வந்து அம்மா பார்க்குறாங்கன்ற பொழுது அம்மா மீது எந்த விமர்சனமே வரலையே நமக்கு. துர்காம்மா மீது இது போல தானே இதுவும் நீங்க பார்க்கணும். அதை வேற கண்ணோட்டத்தில் இது வேற கண்ணோட்டத்தில் எப்படி நீங்க பார்ப்பீங்க? ஆனா அதே மாதிரி தானே இன்பநிதியும் அவருடைய மேடைகள் ஏத்துறாரு. அதை மட்டும் ஏன் ஒரு வாரிசு அடுத்த வாரிசுக்கு தயாராயிட்டாங்கன்ற ஒரு கேள்வி வருது. அதாவது இல்ல சார், இப்போ அரசியல் மேடையில் ஏத்துனீங்களே சார், அதிகாரத்தில் இருக்கும்போது ஏத்துனீங்களே சார். சார் இது கட்சி தனிப்பட்ட முன் நடக்குது. நீங்கள் இங்கு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், நீங்கள் இளைஞரணி கூட்டம் அப்படின்றது அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சி தானே சார். அது எது சார் அரசாங்க ஆட்சி நிகழ்ச்சி? அரசாங்க நிகழ்ச்சி நடத்தினாங்க. ஜல்லிக்கட்டு அரசு சார்பாக நடத்தப்பட்டதுல எத்தனீங்களே பிள்ளைகளைட்டு ஆசைப்பட்டுச்சு வந்திருக்கும் பாக்குறதுக்கு. அது ஒரு தப்பா? அப்பா நடத்தக்கூடிய, அப்பா தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு பிள்ளைகள் வர்றது என்ன சாதாரண விஷயம் தானே? நம்ம கூட்டு போக மாட்டோமா? கலெக்டர் எந்திரிக்க சொல்லிட்டு உட்கார்றது கால் வலிக்கும்ல. கலெக்டர் கால் வலிச்சா? கலெக்டர் எப்பயுமே உட்கார்ந்து தானே இருக்காரு. எங்க அவர் ஆபீஸ்ல. ஜல்லிக்கட்டு மேல ஏன் எழுப்பி விட்டீங்க? என்ன சார், சின்ன பசங்க தானே சார், உட்காந்துட்டு போட்டோம். சின்ன பசங்களா? ஆமா. ஏன் நான் போட்டோலாம் பெரிய பசங்க ஆன மாதிரி பார்த்தேன். பெரிய பசங்க பண்ண வேண்டியது சின்ன பெரிய பசங்க பண்றது சின்ன பசங்க இப்பவே பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, அவ்வளவுதான். பார்த்துருக்காங்க. நான் அதை போய் கேட்டு அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்க, அவங்க அம்மா வந்து சோபா அவர்கள் வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி தான் போய் இன்பநிதியும் அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பாக்குறாரு, மற்ற நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு. அதை உடனே வாரிசு அரசியல் இன்பநிதிக்கு நீங்க வந்து இங்க இந்த நிகழ்ச்சியில விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சியில எந்த அரசாங்கத்தை சார்ந்த ஊழியர் வந்தாங்க, அந்த ஊழியரை எழுப்பி விட்டுட்டு சோபாமா உட்கார வச்சாங்க. அங்க அரசாங்க ஊழியர் சார் அவங்களை எழுப்பி விட்டுட்டு உங்க பிள்ளைய உட்கார வைக்கிறதுக்கு அது என்னது? இது அரசு நிகழ்ச்சியில கூட ஒரு நிகழ்ச்சியில அது அவரு இன்னும் தப்பா. அரசு நிகழ்ச்சியில கூட ஒரு நிகழ்ச்சியில வந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் உதயநிதி இருக்கும் பொழுது அடுத்து இன்பநிதி வந்து அரசு நிகழ்ச்சினா இந்த கல்வி நிகழ்ச்சி சொல்றீங்க? ஏதோ ஒரு நிகழ்ச்சியில கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ சமீபத்துல நடந்தது கல்வி நிகழ்ச்சி இல்ல போன நிகழ்ச்சி கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இருக்கும். இல்ல இந்த கல்வி நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டாரு. அது அரசு நிகழ்ச்சியா? அது தெரியல சார். ஓகே. இல்ல அதுலயுமே அவர் இருந்தார். அதுல அவர் கலந்துக்கிட்டாருன்னு பார்க்கல, பட் இதுக்கு முன்னாடி இருந்தாரு. அதுலதான் எல்லாருமே வந்தாங்க. மாரி செல்வராஜ், மிஷ்கின், சிவகார்த்திகேயன். கல்வி நிகழ்ச்சி அது? அந்த கல்வி நிகழ்ச்சியில எல்லாருமே கலந்துக்கிட்டு. இல்ல இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு அது கல்வி நிகழ்ச்சியா? ஆமா சார், எல்லாருமே படிச்சவங்க தானே சார். சிவகார்த்திகேயன் 2 டிகிரி படிச்சிருக்காரு. மிஷ்கின் மொத்த இருக்கிற எல்லா இங்கிலீஷ் நாவலையும் படிச்சிருக்காரு. மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்க்கையை படிச்சிருக்காரு, அதை வச்சு படம் எடுக்கிறாரு. யாருமே கலைஞர் எழுதுன படிக்கல, அதனாலதான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. கரெக்டா? கலைஞர் இப்ப எழுதிய வசனங்களை படிச்சிருக்காங்க, பார்த்திருக்காங்க, கேட்டிருக்காங்க. அது சிலபஸ்ல வருமா எக்ஸாம்ல? அது தேவையில்லை. அவங்க சினிமால தானே வராங்க, அவங்களுக்கு அது தெரிஞ்சா போதுமே. இல்ல எக்ஸாம் எழுத எது தேவை? நீங்க சொன்னீங்களா படிச்சிருக்காங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அதுக்கு எது தேவை? திராவிடம் கொடுத்த இதுல தானே படிச்சாங்க எல்லாரும். திராவிடம் கொடுத்த படிப்புல தானே படிச்சாங்க. என்ன கொடுத்துச்சு? திராவிடம் கொடுத்த படிப்பு. என்ன படிப்பு? என்ன படிப்பா? செருப்புகள் நம்மள அடிச்சுக்கன்னு படிப்புனை கொடுத்துருக்கு. உனக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சதுக்கு இன்னைக்கு பீச்சில் இறங்கி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தூய்மை பணியாளர் தூண்டிருக்கீங்க. அதானே அப்பத்துல இருந்து உங்களுக்கு திராவிட கட்சிகள் தானே சார் இந்த அளவுக்கு நம்மள கல்வியில உயர்த்தி இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. இல்ல கல்வியில அவங்க எங்க உயர்த்தினாங்க? இலவச கல்வி, அரசு பள்ளிகள்ல இலவச கல்வி, புத்தகம் கொடுக்கறது, செருப்பு கொடுக்கறது, 2 திராவிட கட்சிகளையுமே சொல்றேன். எது கொடுத்தாங்க? படிக்கிறதுக்காக தான். நீங்க பள்ளிக்கு போகணும், சத்துணவு கொடுத்தாங்க. செருப்பு கொடுத்தாங்க. செருப்பு போட்டுக்கதான், காலில் செருப்பு இல்லாம இருக்கவே செருப்பு கொடுத்தாங்க. அது ஒரு தப்பா? அது எல்லாமே கூட மறந்துடுவீங்களா? போட்டு கொடுத்தாங்களா? போட்டுக்க தான் கொடுத்தாங்க. சரி, இது திராவிடம் கல்வியை வளர்த்துருக்கு. ஆமா. இப்ப ஸ்டாலின் ஆட்சியில 207 ஸ்கூல் மூடிருக்காங்களா? இப்ப திராவிடம் வந்து கல்வியை நாசம் பண்ணிடுச்சு, ஒத்துக்கிறீங்களா? 220 தானே மூடினாங்க. எல்லாத்தையும் மூடணுமா? 200 மூடின மாதிரி சொல்றீங்க. இல்ல இப்ப எல்லாத்தையும் மூடணும் உங்களுக்கு, அதானே? மறுபடியும் ஒரு 5 வருஷம் விட்டோம்னா எல்லாத்தையும் மூடிடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒயின் ஷாப் எல்லா இடத்துக்கும் நிறைய வந்துடும். 207 ஸ்கூலை மூடிருக்காங்க. இப்ப திராவிடம் கல்வியை ஊக்குவிச்சிருக்கா அழிச்சிருக்கா சொல்லுங்க? அரசாங்க பிள்ளைகள், காசு இல்லாம சாமானிய வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு. ஆனா பிரைவேட் செக்டர்ஸ் எக்கச்சக்கமா வளர்ந்துருக்கு. இப்ப ஊக்குவிச்சிருக்கா மூடிருக்கா? ஊக்குவிக்க தான் சார் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது தான் ஏதாவது ஆசிரியர்கள் பற்றாக்குறை அந்த மாதிரி நடந்து இந்த மாதிரி மூடுற நிலைமைக்கு வந்துருது. ஒயின் ஷாப் அந்த மாதிரி மூடுற நிலைமைக்கு வர மாட்டேங்குது. அதுக்கான பயனாளிகள் அதிகமா இருக்காங்க. இப்போ படிக்கிறவன் எவனும் இங்க இல்ல. படிக்கிறவங்க வந்து படிக்கிறவன உருவாக்கல. படிக்கிறவங்க வந்து தனியார் பக்கம் போயிடுறாங்க சார். அரசு பள்ளிகளை நோக்கி போகாம தனியார் பக்கம் போயிடுறாங்க. ஆனா இந்த பயனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் நல்ல பேராச்சே. குடிக்கிறவங்களுக்கு பிரியர்கள், மது பிரியர்களுக்கான பயனாளிகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்காங்க. அதனால அது பிரச்சனை இல்லாம இருக்கு. விற்கிறது யாரு? அரசாங்கம். இங்க படிக்க வைக்கிறது யாரு? அரசாங்கம். இங்க யாருமே வரல, இங்க குடிக்க அதிகமா வந்திருக்காங்க. அப்ப இதை ஊக்குவிக்கிறது யாரு? அரசாங்கம். நீ இதை மூடிட்டு அதை திறந்தா அங்க வருவான், அதை மூடிட்டு விட்டேன்னா எல்லாம் நீங்க தானே வருவான்.
அரசாங்கம். தனியார் பள்ளிக்கு போனா அவங்க யாருமே கல்வி இடைக்கற்றல் இல்ல சார், எல்லாருமே தனியார் பள்ளிகளுக்கு போயிருக்காங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைங்க. போயிருக்காங்க, ஃபீஸ் கட்ட முடியலன்னு வந்துட்டாங்களாம். அது தெரியுமா உங்களுக்கு? எங்க நீட்டுக்கு ஃபீஸ் இல்ல, அங்க ஃபீஸ் கட்ட முடியலன்னா எல்லாம் இங்க வந்திருக்காங்க. எங்க வந்திருக்காங்க? ஒயின் ஷாப்புக்கு. மதுப்பிரியர்களா இருக்காங்க. ஃபீஸ் கட்ட முடியலன்னு மதுப்பிரியர் ஆயிட்டாங்க. இப்போ இங்க குடிச்சிட்டு போய் எங்க போவாங்க? அடுத்து வீட்டுக்கு தான், ஜெயிலுக்கு தான் போவாங்க. வீட்டுக்கு எப்படி போவாங்க? குடிச்சுட்டு இந்த பாருங்க, கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைய போட்டு அக்கப்புறம் பண்ணி பார்லிமெண்ட் பண்ண செஞ்சிருக்காங்க. ஊருக்கு ஊர் 80 வயசு கிளவிய போதை எந்த அளவுக்கு ஏறிச்சுன்னா 80 வயது மூதாட்டிய பார்லிமெண்ட் பண்ண செய்ய முயற்சிச்சு கொண்டுட்டான். இது எந்த கேட்டகரியில் எடுத்துக்கலாம்? திராவிடத்துடைய வளர்ச்சின்னு எடுத்துக்கிறதா, திராவிட மாடல் ஆட்சின்னு எடுத்துக்கிறதா, என்ன மாடல் ஆட்சின்னு இதை எடுத்துக்கலாம்? இது தெரியணும்ல. அவன் போதையினால தான் சார். இப்போ நீங்கள் பொதுவாக ஒருத்தனுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலை செய்கிறான்னா அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் உள்ள பிள்ளைகளை தான் போய் கை வைப்பான். 80 வயசு கிளவி ஒருத்தவன் இழுத்துட்டு போகிறான்னா இதற்கு இந்த மது, இந்த போதை இதுக்கு வந்து மிக முக்கியமானதாக இருக்குனாக்கா அவனுக்கு அது என்னவா தெரிஞ்சிச்சு பாட்டியை பார்த்தா? அப்போ அவன் எவ்வளோ உள்வாங்கியிருக்கான்றேன் சரக்கு, போதைய, திராவிடத்தை. சார் திராவிட மாடல் ஆட்சினா இப்போ திராவிடத்தை உள்வாங்கி தானே இருக்கணும். திராவிடம் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான் சார். இதுக்கு வந்து உங்களுக்கு தீர்வுன்னு சொல்றதுன்னா என்ன, பாட்டிக்கெல்லாம் தனியாக கூண்டு போட்டு சேஃப்டியாக வைக்கணுமா? இதெல்லாம் வந்து அநாகரிகமான பேச்சு. இதெல்லாம் இந்த கூண்டுல வைக்கிறதெல்லாம் தவறான பேச்சு. ஏன் சார் எங்கள் ஊரில் வந்து அம்பேத்கரை கூண்டில் வச்சிருக்கீங்க? அப்போ அது அநாகரிகம் தானே? அம்பேத்கருக்கு பாதுகாப்பு சார். நீங்க என்ன சார் கூண்டுல வச்சிருக்கீங்க? பாட்டிக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு சொன்னேன். இது தப்பா? அம்பேத்கரை பாதுகாக்க வேண்டாமா? பாட்டியை பாதுகாக்க வேண்டாமா? சரி, யாரை பாதுகாக்கணும்? உயிரோடு இருக்கவங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? நம்ம முன்னோர்கள் சார், மூதாட்டி சார், குடிச்சிட்டு இழுத்துட்டு போறான் சார், பாவமா இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு இதற்கு ஒரே ஒரு நிரந்தர தீர்வு என்னன்னா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும். திராவிட மாடல் 2.0 வந்தா மட்டும்தான் இது எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். ஜனத்தொகையெல்லாம் சரி பண்ணிடுவாங்க, பாட்டியெல்லாம் முடிச்சு விட்டுருவாங்க. அப்படித்தானே? போதை போட்டு இருக்கிற பாட்டிலாம் கொண்டு போடுறது. மீண்டும் திமுக ஆட்சி 4 முனை போட்டினா அதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. திமுக தான் மீண்டும் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் வந்து தனிச்சு தான் நிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது அப்போ திமுக ஒரு கூட்டணி முனை எங்க வந்துச்சு? பல தடவை சொல்லிட்டேன். 4 முனை எப்படி வந்து என்கிட்ட கேட்காதீங்க. எப்படி வந்து சொல்லுங்க, எப்படி 4 முனை? ஏற்கனவே மும்முனை போட்டி தான் விஜய் வராத வரைக்கும். அதிமுக ஒரு கூட்டணி, திமுக கூட்டணி, சீமான் ஒரு தனி கட்சி, மும்முனை போட்டி. இப்ப விஜய் அவர்கள் வந்ததுனால 4வது கட்சி 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில திமுக, அதிமுக, விஜய், சீமான் இப்படி வந்து நிக்குது. எப்படி வந்து நிக்குது? 4 முனையில நிக்குது. யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு போது திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் பிரியதுனால திமுக ஜெயிக்குதுன்றாங்க. யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவெடுக்கும் போதே அதுல ஒரு ஆள் இல்ல, மும்முனை தான். கரெக்டா? அதெல்லாம் போட்டுருவாங்க சார். தமிழர்கள் எல்லாருமே அண்ணனுக்கு தான் போடுவாங்க. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் தான் மாத்தி போடுவாங்க. தமிழர்கள் எல்லாருமே அண்ணனுக்கு தான் ஓட்டு. தெலுங்கர்கள், இந்திக்காரங்க யாருமே பணனுக்கு போட மாட்டாங்க. கரெக்டா? வாய்ப்பு அப்படி கூட வச்சுக்கோங்க. தெலுங்கர்கள், ஹிந்தி அந்த மாதிரி பேசுறவங்க, உருது பேசுறவங்க எல்லாம் போட மாட்டாங்க. அவனே போட மாட்டானா தமிழ எவ்வளவு ரோசக்காரன், உப்பு போட்டு சாப்பிடுறவன் அவன் போடுவானா? அவனுக்கு தெரியாதா? ஆனா அண்ணன் மறைமுகமா டிவி கேக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. ஓட்டு போடுங்க, தம்பிக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கே ஓட்டு போடுங்கன்றாரு பாருங்க. ஏன் நீ நேரடியா கூட சப்போர்ட் பண்ணு, நாங்க அதை கேட்கல. இது மும்முனை போட்டி தான் சார். இதுல உங்களுக்கு திமுக மறுபடியும் வரணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் ஆசைப்படல சார், சொல்றாங்க சார். இந்த மாதிரி மீண்டும் இதெல்லாம் சரி செய்யணும்னா திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவு குழப்பி விட்டது யாரு? இது சரி செய்யறதுக்கு முன்னாடி இவ்வளவு கசமுசா இருக்கும் காரணம் யாரு? இதெல்லாம் அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சி காலத்துல ப்ரூம் ஸ்டிக்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அது இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல தான் ப்ரூம் ஸ்டிக். கேள்விப்பட்டீங்களா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் ரூம் ஸ்டிக்கா எல்லாரும் கையில எடுக்க வச்ச கூடாது. நீங்க அதான் சொல்றேன், மீண்டும் திமுக ஆட்சி வரணும்னு விருப்பப்படுறாங்க. 2.0 வந்தா இதெல்லாம் சரி செய்ய யாரும் விருப்பப்படுறாங்க. அது பொதுவா இணையத்துல பாக்குறவங்க, பேசுறவங்க எல்லாம் சொல்றாங்க. அதுக்காக சொல்றேன். இல்ல, அவங்க ஆசை நிறைவேறாது, நிராசையாகத்தான் போவதற்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கு மேல உங்களுக்கு திமுக ஆட்சி தான் கட்டாயம் வேணும்னு வச்சுங்களேன். கைலாசம் மாதிரி ஒரு நாடு வாங்கிட்டு போயிருங்க, அங்க போய் நீங்க ஆட்சி செய்யுங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.